அதிமுக கூட்டணி இல்லை என்ற ஒரு விளக்கத்தை தமிழக வெற்றி கழகத்தினுடைய பொதுச் செயலாளர் புசி ஆனந்த் வெளியிட்டிருக்கிறார். தற்பொழுது நம்முடைய இணைப்பில் மூத்த பத்திரிகையாளர் துரைக்கர்ணா இணைந்திருக்கிறார். அவரிடம் பேசலாம். துரைக்கர்ணா, இந்த தாவேக அதிமுகவினுடைய கூட்டணி விவகாரம் குறித்து வெளியாகி இருக்கக்கூடிய இந்த தகவலை நீங்க எப்படி பாக்குறீங்க? வணக்கம் சகோதரா. அரசியலில் எப்போது வேண்டுமானாலும் எது வேண்டுமானாலும் நிகழலாம். யார் யாரோடும் கூட்டணி சேரலாம் என்பதுதான் கடந்த 10-60 ஆண்டுகளாக நம்ம பார்த்துட்டு இருக்கோம். எனவே எந்த கருத்துமே முடிவாகாது. திரு புசி ஆனந்த் தெரிவித்த இந்த கருத்து திரு விஜய்க்கு உடன்பாடானதா அப்படிங்கிறதையுமே நம்ம பார்க்கணும். திரு விஜய் அவர்கள் வெளிப்படையாக இதுவரைக்கும் எதுவும் பேசல. அந்த அவருடைய மாநாட்டின் போது அதிமுகவுக்கு எதிரான எந்த விமர்சன கருத்தையும் முன்வைக்கல. ஏனென்றால் பல அரசியல் கட்சிகள் தொடங்கிய பொழுது திமுக அதிமுக 2 திராவிட கட்சிகளின் மீதும் விமர்சன கருத்தை வலிமையாக முன்வைத்தார்கள். ஆனால் நடிகர் விஜய் அவர்கள் அது மாதிரி இல்லாம தன்னுடைய பிரதான எதிரியாக திமுகவை அவர் சாடியதன் விளைவாக அதிமுக தரப்பிலிருந்து தமிழக வெற்றி கழகத்தோடு தேர்தல் உடன்பாடு கொள்ளலாம் என்கிற கருத்தாக்கம் பொதுவெளிகளில் இருந்தது. இது தொடர்பாக ரகசிய பேச்சுவார்த்தை நடைபெற்றதாகவும் ஊடகங்கள்ல வலைத்தளங்கள்ல ஒரு சில பத்திரிகைகள்ல கூட கருத்துக்கள் வந்தது. இன்று திரு புசி ஆனந்த் இதை மறுத்திருக்கிறார். ஆனால் தேர்தலுக்கு இன்னும் கிட்டத்தட்ட 1.25 ஆண்டுகள் இருக்குது. தேர்தலுக்கு ஒரு வாரம் ஒரு நாள் முன்னதாக கூட அவங்க எந்த முடிவையுமே எடுக்கலாம். எனவே தமிழக வெற்றி கழகம் தனித்து இந்த தேர்தலில் 2026 சட்டப்பேரவை தேர்தலில் தனித்து களம் கண்டால் அல்லது விஜய் தலைமையில் நடிகர் விஜய் தலைமையில் ஒரு புதிய கூட்டணியை உருவாக்கினால் அவர்கள் மிக குறைந்தபட்ச வாக்கு சதவீதத்தை தான் பெற்று அவங்க எக்ஸ்போஸ் ஆயிடுவாங்க. எனவே அவர் அந்த மாநாட்டில் தெரிவித்தது போல ஆட்சி அதிகாரத்தில் பங்கு என்கிற நிலைப்பாட்டில் இருந்து அவர் ஒரு வலிமையான கூட்டணி என்பது இந்த பக்கம் திராவிட முன்னேற்ற கழகத்தின் தலைமையிலானது, இன்னொரு பக்கம் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் தலைமையிலானது. இதை தாண்டி பாரதிய ஜனதா கட்சியும் ஓரளவுக்கு வாக்கு வங்கியை அதிகரித்திருப்பதால், வாக்கு சதவீதத்தை அதிகரித்திருப்பதால் அவர்களோடு சேர்ந்து அணி சேர போகிறார்களா என்பது நமக்கு தெரியல. எனவே இன்னும் ஒரு 6 மாத காலம் ஆனாதான் யார் யாரோடு என்பது நமக்கு தெளிவாக விளங்கும் என்பதுதான் என்னுடைய பார்வை, கருத்து சகோதரா. இணைப்பில் கருத்துக்களை பதிவு செய்ததற்கு நன்றி துரைக்கர்ணா.